ஸோ பட்டானா என்ன? அது ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன்டு பை தி கவர்மெண்ட்டை ஒரு ரெஜிஸ்டர். அது எங்கே இருக்குன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், ரெஜிஸ்டார் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தாசில்தார் ஆஃபீஸில் தான் அந்த டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ தாசில்தார் ஆஃபீஸில் போய் ஒரு சர்வே நம்பரை கொடுத்து, சார் இது யார் மேலே பட்டா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க யார் மேலே பட்டா இருக்குன்ட்டு. இந்த பட்டா வச்சிருக்கிறவர் தான் இப்போ ஓனரானா தேவையில்லை. ஒரு பீரியடில் இருந்திருப்பார் அவர், இப்போ அவர் இருப்பாரா? தேவையில்லை. ஏன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த நிலத்தை விற்றுருக்கலாம், அந்த பிள்ளைகள் தேர்ட் பார்ட்டி கூட விற்றுருக்கலாம். பட்டாவை மாற்றாமல் வச்சுருப்பாங்க. அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சேல்டின்னு முடிஞ்ச உடனே அந்த சேல்டீடை எடுத்துக்கொண்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்து பட்டாவை மாற்றாமையே இருப்பாங்க. அதனால் பட்டா என் பேரில் இருக்குது, நிலம் என் பேர், எனக்கு தான் சொந்தம்லாம் சொல்ல முடியாது. சேல்டீடும் உங்கள் பேரில் இருக்கணும். உங்கள் அப்பா பேரில் பட்டா இருக்குது, உங்கள் அப்பா உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட் பேப்பரை எடுத்துக்கொண்டு கொடுத்து பட்டாவை உங்கள் பேரில் மாற்றிருக்கணும். மாற்றாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா எங்கள் அப்பா பேர்லேயே பட்டா இருக்குன்ட்டு இன்னொருத்தர் வந்து எங்களுக்கு கொடுங்க நிலத்தெல்லாம் கேட்க முடியாது. உங்கள் அப்பா தான் விற்றுட்டு போயிருக்காரு இன்னொருத்தருக்கு. ஸோ பட்டாவும் சேல்டீடும் ஒரே ஆள் பேரில் இருக்குன்ற நெசசிட்டி கிடையாது. ஆனால் இருந்தால் நல்லது. இப்போ நம்ம வாங்குறோம்னா சேல்டீடு முடிஞ்சோன்னா உடனே போய் பேரை மாற்றிருங்க, பட்டாவே மாற்றிருங்க. ஸோ பட்டான்றது இட்ஸ் ஏ ரெஜிஸ்டர் வித் கவர்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவாங்க, யார் யார் அதில் ஓனர் மாறிக்கிட்டே இருக்கான்னு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ பட்டா தான் ஒரு இதுக்கு ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வச்சுக்கிறீங்களே, ஓனர்ஷிப்பை பற்றி தெரிய வேண்டியதுக்கு ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் அதுதான் பட்டா.